Hello students, Countdown series. ஒரு சாப்டர் நம்ம முழுசா படிக்க தேவையில்லை, ஒரு 5 டாபிக் மட்டும் படிச்சா போதும் நம்ம எக்ஸாம்ஸ்ல வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்றதுக்காக நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த சீரிஸ் பேர் தான் நம்ம கவுண்டவுன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல நம்ம இன்னைக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்ற சாப்டரை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த அஞ்சு டாபிக் என்ன டாபிக்னா, ஒரு ஏசி சோர்ஸோட ஒரு ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜோட நமக்கு ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் கனெக்ட் பண்ண என்ன இருக்கும், ஒரு பியூர் கெபாசிட்டிவ் சர்க்யூட் அண்ட் பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். இந்த 3 கேஸ்லயுமே நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். இதை தாண்டி ரெசிஸ்டர், கெபாசிட்டர் அண்ட் இண்டக்டர், இந்த 3மே நம்ம ஒரு சீரிஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணும்போது, ஏசி சோர்ஸ் நமக்கு ஒரு சீரிஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்க்க போறோம். லாஸ்டா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுலே நம்ம முக்கியமான ஒரு டாபிக் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஏசி சோர்ஸ் வித் சீரிஸ் கனெக்ஷன். இது ரொம்ப இந்த 2 டாபிக்குமே கொஞ்சம் முக்கியமான ஒரு டாபிக். உங்களோட போர்டு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இப்போ எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலும் ஓரளவு நமக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஆனா இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சாப்டர் படிக்கும் போது என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஏன் அப்படின்னா, மோஸ்ட் நம்ம வந்து மற்ற சாப்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கதை இருக்கும். ஒரு கதையை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஓரளவு நம்ம பில்ட் பண்ணிடலாம், ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம ரீட் பண்ண நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த சாப்டர் பொறுத்த அளவுக்கு நமக்கு ஸ்டோரியில என்ன தவிர்த்து, அதாவது தியரி பார்ட்டை தாண்டி நமக்கு நிறைய டெரிவேஷன்ஸ், நிறைய ஃபார்முலாஸ் வந்து இந்த சாப்டர்ல இருக்கும். அதனாலே மேக்ஸிமம் நமக்கு வந்து என்ன செய்யும், கொஞ்சம் ஒரு ஹெசிடேட் பண்ணுவோம். வேணாம், இது கொஞ்ச நேரம் கழிச்சு படிச்சுக்கிறோம், இது கொஞ்ச நாள் கழிச்சு படிச்சுக்கிறோம், பிறமேல் படிச்சுக்கிறோன்ற மாதிரி நம்ம இந்த சாப்டர் வந்து ஒதுக்கி வச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம அதை என்ன செய்ய போறோம்னா, அந்த டிஃபிகல்ட்டிஸை நம்ம ஓவர் கம் பண்ண போறோம். சரிங்களா? இந்த சாப்டர் நீங்க எதை உங்களுக்கு 0 நாலேஜ் இருக்கணும், ஓகே, உங்களுக்கு எந்த ஒரு ப்ரீ நோஷன் எதுவுமே தேவையில்லை. எந்த ஒரு ஓப்பன் மைண்டடா இருங்க. நம்ம சொல்றத வந்து பாயிண்ட் பைனா நீங்க நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த டாபிக்ல நம்ம இதை மட்டும் தெரிஞ்சா போதும், இந்த டாபிக் நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதுன்ற மாதிரி ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஸ்டாக் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். புரியுற மாதிரி, ஓகேங்களா? ஸ்டாக் பாயிண்ட்ஸ் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஃபார்மர்ஸ் மட்டும் நம்ம பார்த்து கோத்துட்டு பண்ணா போதும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஏசி சப்ளை வித் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் அப்படின்னா, அந்த பியூர் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த பியூர் அப்படின்றது என்னன்னா, வெறும் ரெசிஸ்டர் மட்டும் தான் இருக்கும் அந்த சர்க்யூட்ல. ஓகே, நோ எனி அதர் காம்பனன்ட்ஸ், எந்த ஒரு தேவையில்லாத காம்பனன்ட்ஸ் இருக்காது, ஒரு ரெசிஸ்டர் மட்டும் தான் இருக்கும். இப்ப நான் இதை தாண்டி நம்ம இந்த சர்க்யூட் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்றது மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். டைரக்ட் கரண்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். டைரக்ட் கரண்ட்னா நமக்கு யூனிடைரக்ஷனல் கரண்ட், அதாவது அந்த கரண்ட் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட செல் எடுத்துக்கலாம், நம்மளோட பேட்டரி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு வந்து யூனிடைரக்ஷனல் கரண்ட், அதாவது ஒரு டைரக்ஷன் அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்கும். ஓகே, ஒரு டைரக்ஷன் அதோட கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்கும். ஆனா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து 2 டைரக்ஷன் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஏசி சோர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு வந்து நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஆஃப்டர் அனதர் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். அனதர் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு ஃபிளிப் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கும். எவ்வளவு நேரமா, ஒரு செகண்டுக்குள்ளே, even less than 1 செகண்டுக்குள்ளே we will be having multiple number of polarity changes. Okay, which means நமக்கு வந்து இதான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு 50 ஹெர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ஸ்டாண்டர்டா நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆல்டர்னேட்டிங் சோர்ஸோட யூனிட்ஸ். ஓகேங்களா? சோ நம்ம வீட்டுக்கு வர்றது, நம்ம ஆபீஸ்க்கு வர்றதுக்கு எல்லா பவர் சப்ளையுமே நமக்கு வந்து 50 ஹெர்ட்ஸ்ல தான் இருக்கு. 50 ஹெர்ட்ஸ்ல என்ன மீனிங்னா, ஒரு செகண்டுக்கு 50 தடவை அது வந்து ஃபிளிப் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கும். அது போலாரிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்ப பிளஸ் மைனஸ் அப்படின்றது ஒரு செகண்டுக்கு 50 தடவை அந்த போலாரிட்டி வந்து மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ரைட், இப்போ நமக்கு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா கிடைச்சோ, இது ஆல்டர்னேட்டிவ் கரண்டோ அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா, V is equal to V0 sin omega t அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை நம்ம எங்க படிச்சிருக்கோம், எங்க கோத்ரூ பண்ணிருக்கோம்னா, இன்கேஸ் நம்மளோட மெமரி நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஆசிலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் நம்ம படிச்சிருப்போம். அங்க நம்ம ஒரு வேவ் ஈக்குவேஷன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ் படிக்கும் போது ஒரு ஜென்ரலா நம்ம ஒரு ஆசிலேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றது பார்த்திருப்போம். அண்ட் அனதர் திங், இதை தாண்டி நம்ம இப்ப பக்கத்துல இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் படிச்சிருப்போம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு சாப்டர் படிச்சிருப்போம். அது வந்து ஆல்டர்னேட் ஏசி ஜெனரேட்டர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? சோ இந்த ஏசி ஜெனரேட்டர் அப்படின்ற டாபிக்ல அந்த ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு வோல்டேஜ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம், E is equal to E0 sin omega t அப்படின்ற ரெப்ரசென்ட் பண்ண போறோம். E0 sin omega t அப்படின்ற ரெப்ரசென்ட் பண்ண போறோம். இப்போ இந்த E0 அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்து என்னது மேக்ஸிமம் வேல்யூ. இந்த E0 அப்படின்றது என்னது மேக்ஸிமம் வேல்யூ. இந்த
இ அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. இன்ஸ்டன்டேனியஸ் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் அதோட வேல்யூ என்னது அப்படின்றது. அதாவது இப்போ இதுதான் ஒரு சைன் வேவ், இது நம்மளோட பவர் சப்ளை, இதுதான் நம்மளோட வோல்டேஜ். ஸோ இப்போ நம்ம டைமுக்கும் நம்ம வோல்டேஜ் நம்ம கிராஃப் ட்ரா பண்றப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளோட வோல்டேஜோட வேல்யூ என்ன, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளோட வோல்டேஜோட வேல்யூ என்ன, அதான் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவோட நம்ம ரெப்ரஸன்டேஷன் என்னது E is equal to E naught sin omega t and V is equal to V naught sin omega t. EMF and voltage are similar cases, similar terms தான், ரொம்ப வைட் வேரியேஷன் இல்ல. EMF அப்படின்னு சொல்லி போகும்போது நமக்கு வந்து ஒரு பேட்டரி செல்ஸ் பார்க்க போறோம். இதே நமக்கு வந்து வோல்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு V அப்படின்ற ரெப்ரஸன்டேஷன் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க ரெண்டுமே கிட்டத்தட்ட வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் தான். இப்போ இங்க எல்லா சர்க்யூட்ஸ்லயுமே நம்ம காமனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. அதை நான் ரைட் ஹேண்ட் சைடுல கொடுத்துருக்கேன். ஒன்னு சர்க்யூட் டயக்ராம் பார்க்க போறோம், வோல்டேஜ் நம்ம பார்க்க போறோம், கரண்ட் பார்க்க போறோம், மேக்ஸிமம் கரண்ட் பார்க்க போறோம், அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். இவ்வளவுதான். ஒரு சர்க்யூட் எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 சர்க்யூட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட், கெபாசிட்டிவ் சர்க்யூட் அண்ட் பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். இந்த 3 சர்க்யூட்லயுமே நம்ம காமனா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 பாயிண்ட் வந்து சர்க்யூட் டயக்ராம், வோல்டேஜ், கரண்ட், மேக்ஸிமம் கரண்ட் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வோல்டேஜ் பார்க்க போறோம். அந்த சர்க்யூட்டுக்கு இப்போ நம்ம பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் போறது நம்ம ஒரு ஏசி சோர்ஸ் கனெக்ட் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணோம். ரெசிஸ்டர் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டுக்கு நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்க போறோம். விச் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போது என்னது ஒரு வோல்டேஜ் நான் கொடுக்க போறேன். அந்த வோல்டேஜ் என்னவா இருக்க போகுதுன்னா V is equal to V naught sin omega t அப்படின்ற ஒரு வோல்டேஜ் நான் கொடுக்க போறேன். ஓகே, which means அந்த சர்க்யூட்டுக்கு நம்ம பிளக் பாயிண்ட்ல நம்ம பவர் சப்ளை கொடுக்க போறோம். இவ்வளவுதான். ரொம்ப லிட்டரா ரொம்ப இதுல ரொம்ப சிம்பிள் திங். சரிங்களா? அப்படி அந்த நம்மளோட சர்க்யூட்ல வெறும் ரெசிஸ்டர் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்யூட் டயக்ராம் போட்டாச்சா, ஓகே போட்டாச்சு. அடுத்தது வோல்டேஜ் டிஃபைன் பண்ணியாச்சு, வோல்டேஜ் டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்த தெரிஞ்சுக்கணும், கரண்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த நம்ம கொடுக்குற பவர் சப்ளை வந்து எங்க ப்ராப்பரா ஃபுல்லா டிராப் ஆகும்னா ஒரு ரெசிஸ்டர்ல ஃபுல்லா நமக்கு டிராப் ஆகும். நம்ம கொடுக்குற பவர் சப்ளை வோல்டேஜ் இந்த ரெசிஸ்டர்ல நமக்கு வந்து டிராப் ஆகும். அப்ப லிட்டரா என்ன செஞ்சுக்கலாம்னா the V naught sin omega t will be equal to IR. அதனோட IR அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் வந்து ஒரு வோல்டேஜ் டிராப்பை கிரியேட் பண்ணும். அந்த வோல்டேஜ் டிராப்பை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா பை ஓம்ஸ் லா. ஓம்ஸ் என்ன சொல்லுது? I is equal to V by R, V is equal to IR. அதாவது கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகும்னா இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகுமோ the same amount of voltage நமக்கு இங்கே நமக்கு டிராப் ஆகும். ஓகே, நம்ம கொடுக்க போற வோல்டேஜ் வந்து இந்த ரெசிஸ்டர்ல நமக்கு டிராப் ஆகும். அப்போ V naught sin omega t will be equal to IR. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணி எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த I can be written as V naught divided by R sin omega t ன்னு எழுதிக்கலாம். sin omega t ன்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் டிஃபைன் பண்ணியாச்சா, சூப்பர். அப்ப நம்ம 3 பாயிண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4th பாயிண்ட் மேக்ஸிமம் கரண்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஜெனரலான ஒரு வேவ் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா E is equal to E naught sin omega t அப்படின்ற ஒரு வேவ் ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, சோ இந்த வேவ் ஈக்குவேஷன்ல இந்த சைன் டேர்முக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா மேக்ஸிமம் வேல்யூ அது மீன் பண்ணும். மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு மீன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லலாம். அதனால இது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் இதை வந்து ஒரு கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றேன். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறேன், இந்த மாதிரி நமக்கு ஒரு வேவா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல இந்த மேக்ஸிமம் அந்த வேவ் எவ்வளவு தூரம் எந்திரிக்க முடியுது, எவ்வளவு தூரம் அது மேல எழும்ப முடியுது அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் அது ரீச் ஆக முடியுதுன்னா இந்த E naught அப்படின்ற அளவுக்கு மேக்ஸிமம் ரீச் ஆகும். அதே மாதிரி கீழே நம்ம பாத்தீங்கன்னா மைனஸ் E naught அப்படின்ற அளவுக்கு அது கீழே ரீச் ஆகும். ஓகே, அந்த வேவ்னால மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் ரீச் பண்ண முடியும் அப்படின்றதோட வேல்யூ இன்டூ அதோட சைன், அந்த வேவோட நேச்சர். இது என்ன வேவ்? நம்மளோட சைன் வேவ். இதே வேவ் வந்து இன்கேஸ் இந்த மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா இதை நமக்கு காஸ் வேவ்னு சொல்ல போறோம். ரெண்டுமே நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு வேவ் ஃபங்க்ஷன்ஸ் தான். ரைட், இப்போ நம்ம இங்க பாருங்க, நான் எதுக்கு இவ்வளவு தூரம் முன்னாடி போயிட்டு வரேன்னா இந்த ஃபார்முலா பார்க்கும்போது இந்த சைன் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம் எதை மீன் பண்ணணும், ஒரு மேக்ஸிமம் வேல்யூ நம்ம மீன் பண்ணணும். அப்போ என்ன செஞ்சுக்கலாம், I will be equal to I naught sin omega t எழுதிக்கலாமா? இந்த I naught அப்படின்றது என்னது? மேக்ஸிமம் வேல்யூ. I naught அப்படின்றது என்னது? மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ I naught can be written as V naught divided by R. எப்படி? ஏன்னா இங்க இருக்கிற I naught இருக்க வேண்டிய இடத்துல மேல இந்த ஃபார்முலா என்ன இருக்கு? V naught divided by R இருக்குங்களா? அப்போ I naught can be written as V naught divided by R. இந்த I naught அப்படின்றது என்னது? மேக்ஸிமம் வேல்யூ. V naught அப்படின்றது வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ். ஓகே, இது வந்து என்னது? மேக்ஸிமம் வோல்டேஜ். ஓகே, மேக்ஸிமம் வோல்டேஜ் அண்ட் தட்ஸ் இட். ஓகே, இப்போ நமக்கு 4 பாயிண்ட் கவர் பண்ணியாச்சு. லாஸ்ட் அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன் பிரச்சனையே கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் இன் ஃபேஸா இருக்கும். லிசன், நான் இங்க உங்களுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லிட்டரல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 2 பாயிண்ட். ஓகே, ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா தனியா நம்ம பேஜ் நம்ம போட்டுடலாம். நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் இதுல நம்ம தெரிஞ்சிட்டா போதும், அதுக்கடுத்து நம்ம கன்சிக்யூட்டிவா நமக்கு ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் 2 வேவ் கொடுக்குறேன். Y is equal to A sin omega t, Z is equal to X is equal to
பி sin ஒமேகா டி பிளஸ் பை. இப்போ இந்த ரெண்டு கிடையில இந்த ரெண்டு வேவ் கிடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கோயம்புத்தூர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர்ல இருந்து நமக்கு 2 பஸ் நம்ம கிளம்புது. ஏதோ ஒரு ஊருக்கு மதுரைக்கு நமக்கு 2 பஸ் நம்ம கிளம்புது. அப்போ கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 12 மணிக்கு ஒரு பஸ் நம்ம கிளம்புது. ஒரு 1/4 மணி நேரம் இடைவெளிக்கு அப்புறம் 12:15க்கு இன்னொரு பஸ் கிளம்புது. அப்போ இந்த 2 பஸ்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டைம் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம். அப்ப இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேவ் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் என்னது ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓகே, சோ இப்போ இதுல இருந்து அந்த இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம்? பை அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நமக்கு கரண்ட் சொல்லியாச்சு, இது நமக்கு வோல்டேஜ் சொல்லியாச்சு. ஓகே, நம்ம ரெண்டையுமே ஒரு கரண்டையும் வோல்டேஜ் நம்ம ஒரு சைன் வேவா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா இது நமக்கு டி, இது நமக்கு வந்து எக்ஸ் வோல்டேஜ் வந்து ஐ எழுதிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த வேவ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா வோல்டேஜ் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. செகண்ட் எந்த வேவ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா கரண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப கரண்ட் வந்து என்னது லேக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். லேக் ஆகுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப முன்னாடியே எந்த வேவ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா வோல்டேஜ் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதை வந்து எப்படி சொல்லிக்கலாம்னா the voltage is a leading current by phase difference பைன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டினா the current is lagging voltage by with some phase difference பைன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இது அப்படியே இதுதான் நமக்கு phase difference. ஓகே, ரெண்டு வேவ் கிடையில இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸோட டிஃபரன்ஸ் தான் அது phase difference. இப்போ இந்த ஒரு ஃபார்முலா நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்னா லிட்டரல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு C for same trigonometric function. C for சேம் trigonometric function. அதனால trigonometric functionனா நீங்க sin function பாத்தீங்கன்னா சேம் sin function இருக்கணும். இப்ப ரெண்டு வேவ்க்கு நீங்க phase difference நம்ம பார்க்கணும். அப்ப அந்த ரெண்டு வேவ் கிடையில தான் நமக்கு phase difference பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரெண்டு வேவ்மே சேம் trigonometric function இருக்கணும். sin function இருந்துச்சுன்னா sin function இருக்கணும், cos function இருந்துச்சுன்னா அது cos function இருக்கணும், ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அதோட ஃபேஸ் மட்டும் நம்ம பார்த்தோம்னா இது நமக்கு ஒமேகா டி இருக்கு, இங்க நமக்கு ஒமேகா டி பிளஸ் பை இருக்கு. அப்ப லிட்டரல் என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த ஒமேகா டில இருந்து ஒரு பை அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஸா இருக்கு, அதிகமா இருக்கு செகண்ட் வேவுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ லிட்டரல் என்ன சொல்லிக்கலாம்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிடலாமா பை அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டா, பை அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றது என்னது? பை. phase difference will be equal to pi. In case இந்த pi இருக்க இடத்துல வந்து pi by 2 இருந்துச்சுன்னா அந்த phase difference will be pi by 2. In case இந்த pi இருக்க இடத்துல pi இருந்துச்சுன்னா நமக்கு phase difference will be pi. In case இந்த pi இருக்க இடத்துல வந்து 3 pi by 2 இருந்துச்சுன்னா the phase difference will be pi 3 pi by 2. சரிங்களா, இவ்வளவு நமக்கு phase difference. இப்போ பார்த்தோம்னா இங்க நமக்கு என்ன செய்ய போறோம்? phase difference கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு sin ஃபங்க்ஷனையும் sin வேவையும் வோல்டேஜ் வேவையும் நம்ம பார்க்கணும். சாரி, கரண்ட் வேவையும் வோல்டேஜ் வேவையும் பார்க்கணும். கரண்ட் வேவ் அப்படின்றது நமக்கு இதுதான் நமக்கு கரண்ட் வேவ், வோல்டேஜ் வேவ் நமக்கு இதுதான் வோல்டேஜ் வேவ். இப்போ லிட்டரலா நீங்க ரெண்டு வேவ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து சேம் trigonometric ஃபங்க்ஷன் இருக்கா? ஆமா, சேம் trigonometric ஃபங்க்ஷன் இருக்கு. ஏதாச்சும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கா? இல்லையே, ஏதோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லையே. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா இங்கேயும் sin ஒமேகா டி இருக்கு, இங்க நமக்கு sin ஒமேகா டி இருக்கு. இந்த இடத்துல நமக்கு இன்கேஸ் நமக்கு ஏதாச்சும் பிளஸ் சம்திங் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு பிளஸ் மைனஸ் எதுலையுமே இல்லாதனால ரெண்டுமே சேம் trigonometric ஃபங்க்ஷன்ல இருக்கு, பட் சேம் ஒமேகா டி அப்படின்ற வேல்யூல இருக்குன்னா the phase difference will be equal to ஒண்ணுமே இல்ல, 0, no phase difference. புரிஞ்சா? 5 பாயிண்ட் கவர் பண்ணியாச்சு, இவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் சர்க்யூட் போக போறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் சர்க்யூட் என்னது? பியூர் கெபாசிட்டிவ் சர்க்யூட். பியூர் கெபாசிட்டிவ் சர்க்யூட், ரைட். சோ இந்த பியூர் கெபாசிட்டி சர்க்யூட்ல இந்த ஏசி சோர்ஸோட நமக்கு என்னதான் இருக்க போகுது? ஒரு கெபாசிட்டர் மட்டும் தான் இருக்க போகுது. ஒரு ஏசி சோர்ஸோட நமக்கு வந்து கெபாசிட்டர் மட்டும் தான் இருக்க போகுது. லைக் ஏசி சோர்ஸ் இந்த கெபாசிட்டர் மட்டும் தான் இருக்க போகுது. அப்போ லிட்டரல் என்ன செஞ்சுக்கலாம்? அந்த 5 பாயிண்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டயகிராம் போட்டாச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம்? வோல்டேஜ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம். வோல்டேஜ் ரெப்ரசன்ட் பண்ணிடலாமா? எல்லா சர்க்யூட்டுக்குமே நம்ம சேம் வோல்டேஜ் நம்ம கொடுக்க போறோம். ஓகே, V is equal to V0 sin omega t. V is equal to V0 sin omega t. இப்போ நமக்கு இங்க கொடுக்க போற வோல்டேஜ் எங்க டிராப் ஆகும்? கெபாசிட்டர் நம்ம டிராப் ஆகும். சரிங்களா, அப்போ கெபாசிட்டர் நம்ம டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் நம்ம எப்படி என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி லிசன், நமக்கு Q அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம எப்படி எழுதணும் பாருங்க. Q செகண்ட் வந்து நமக்கு வந்து கரண்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும். வோல்டேஜ் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு, சர்க்யூட் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு கரண்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த கரண்ட் டிஃபைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சார்ஜ் வருவோம். ஒரு கெபாசிட்டர்ல நமக்கு இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு சார்ஜ் நமக்கு ஸ்டோர் ஆகி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக Q is equal to CV அப்படின்ற ஒரு பாரம்பரியமான ஒரு ஃபார்முலா இருக்கு. கரெக்டா, Q is equal to CV. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த பாயிண்ட்ல இந்த C இருக்க வேண்டிய இடத்துல V இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு ஜஸ்ட் V ஓட வேல்யூ மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். V ஓட வேல்யூ மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். Q will be equal to C V0 sin
ஒமேகா டி. சரி, ஓகே, இன்க்ளூட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்னா நான் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் கரண்ட் தான் வேணும், ஏன்னா என்கிட்ட சார்ஜ் தான் இருக்கு. அப்ப என்ன செய்வேன்னா இந்த சார்ஜ் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு dq டிவைட் பை dt அப்படின்றது நான் படிச்சது எனக்கு ஞாபகத்துல இருக்கு, அதனால செஞ்சுக்கலாம். I will be equal to dq டிவைட் பை dt எழுதிக்கலாம், ஏன்னா எனக்கு கரண்ட் தான் வேணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இங்க சர்க்யூட் நம்ம பார்த்துறோம், சர்க்யூட் நம்ம போட்டிருந்தோம், ஃபர்ஸ்ட் சர்க்யூட் போட்டோம்னா வோல்டேஜ் பார்த்தோம்னா அடுத்து கரண்ட் நம்ம பார்க்கணும். ஓகே, அது நம்ம மேக்ஸிமம் கரண்ட் பார்ப்போம், அது ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்ப்போம். இவ்வளவு நம்ம 5 பாயிண்ட் தான், ஒரு சர்க்யூட் 5 பாயிண்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நமக்கு 2 பாயிண்ட் முடிஞ்சாச்சு. தேர்ட் பாயிண்ட் நம்ம கரண்ட் பார்க்க போறோம். சோ கரண்ட் will be equal to dq divided by dt. என்கிட்ட சார்ஜோட வேல்யூ இருக்கு, அப்ப நம்ம ஒரே ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு கரண்டோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். சோ I will be equal to dq divided by dt. அப்ப நம்ம இத ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். CV0 sin டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு cos, sin டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு cos ஒமேகா டி. சின்ஸ் நமக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கனால sin ஃபங்க்ஷனுக்குள்ள நமக்கு ஒமேகா டி இருக்கனால ஒமேகா டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒமேகா, ஓகே, இன்டு ஒமேகா. அப்போ லிட்டரலா பார்த்தோம்னா I will be equal to CV0 ஒமேகா cos ஒமேகா டி. புரிஞ்சுங்களா? இவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நமக்கு கரண்ட் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும். லிட்டரல் அங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்டர் இஸ், இப்போ இந்த மேக்ஸிமம் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்கு, சி ஒமேகா V0 ஒமேகா இருக்கு. ஆக்சுவலி இதை நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. என்னன்னா ஒரு காஸ் ஃபங்க்ஷன் நம்ம சைன் ஃபங்க்ஷன் மாத்துறதுக்கு π/2 தீட்டா பிளஸ் π/2 போட்டா நமக்கு போதும். சரிங்களா? ரைட். இப்போ என்னன்னா ஒரு காஸ் ஃபங்க்ஷனா காஸ் ஒமேகா டி வில் பி ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் π/2. சரி, இது வந்து ஒரு ஜெனரலான ஒரு ஐடென்டிட்டி. அப்போ இதே கரண்ட் நான் எப்படி கூட மாத்தி எழுதுவேன்னா இந்த I will be equal to C V0 ஒமேகா sin ஒமேகா டி பிளஸ் π/2 எழுதிக்கிறேன். சரிங்களா? இதை தாண்டி இந்த சைனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இந்த வேல்யூ வந்து மேக்ஸிமம் கரண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். என்னன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், அதாவது நம்ம ரெசிஸ்டர்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ நம்ம படிச்சுப்போம். என்ன செய்யும், கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். அப்போ ஒரு ரெசிஸ்டர்ல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சிருக்கோமோ அதே விஷயம் ஒரு கெப்பாசிட்டர்ல அந்த பிஹேவியர் நம்ம எக்ஸிபிட் பண்றதை நம்ம என்ன சொல்ல போறோம், ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ரெசிஸ்டிங் நேச்சர். ரொம்பலாம் ஒண்ணும் கிடையாது, ரொம்ப பெருசா பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. சரியா? அப்போ அந்த இன்கேஸ் ஜெனரலா நமக்கு கெப்பாசிட்டரோட யூட்டிலிட்டி நமக்கு வேற இருக்கு, அதோட பேசிக்கான யூசேஜ் நமக்கு வேற இருக்கு. அது சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணு டிஸ்சார்ஜ் பண்ணு இதுதான் அதோட பேசிக்கான யூட்டிலிட்டி. இதை தாண்டி பை நேச்சரா அதுக்கு வந்து ஒரு அப்போசிங் நேச்சர் இருக்கும். ஓகே, ஃபார் ஒரு ஏசி சர்க்யூட்டை பொறுத்தளவுக்கு. அப்போ அந்த அப்போசிங் நேச்சர் என்ன சொல்ல போறோம்னா ரெசிஸ்டன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஆக்சுவலா நமக்கு ரெசிஸ்டர்ல தான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டேர்ம் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க நம்ம யூஸ் பண்றது கெப்பாசிட்டர். அதனால இந்த கெப்பாசிட்டர்ல அதே ரெசிஸ்டிங் நேச்சர் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ரியாக்டன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இன்க்ளூட் பண்ண போறோம். அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டிங் நேச்சர். அப்போ ஃப்ரம் ஓம்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போதுன்னா, ஃப்ரம் ஓம்ஸ் லா we know that R is equal to V by I. அப்போ இங்க இடத்துலயுமே இப்போ I is equal to V by R. அப்போ இந்த இடத்துல என்ன செய்றீங்கன்னா இந்த I0 இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. I0 இருக்க வேண்டிய இடத்துல C V0 ஒமேகா. இப்போ நான் இதை எப்படி கூட எழுதிக்கலாம் பாருங்க. எப்படி கூட எழுதிக்கலாம், V0 divided by 1 divided by C ஒமேகான்னு எழுதிக்கலாமா? அதை ஏன் இப்படி எழுதுற அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன் தோணும்னா இங்க பாருங்க, நான் ஏன் அப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எனக்கு இந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸோட நான் வேல்யூ நான் கண்டுபிடிக்க ஆசைப்படுறேன். அதனால இந்த எப்படி நமக்கு I is equal to V divided by R இருக்கோ அதுல வந்து R அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து ரெசிஸ்டன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுதும், அதே வந்து ஒரு கெப்பாசிட்டி சர்க்யூட்ல வந்து இந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூமே ஒரு ரெசிஸ்டிங் நேச்சரை ரெப்ரசென்ட் பண்ணும். அப்ப சிம்பிளா நான் என்ன எடுத்துக்கலாம்னா இந்த கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் வந்து நான் XC ன்னு எழுதிக்கிறேன். கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் நம்ம XC அப்படின்றது ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம்னா இதே பாயிண்ட்ல இங்க நம்ம என்ன எழுதிக்கலாம்னா XC will be equal to 1 divided by C ஒமேகான்னு எழுதிக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி எழுதுறேன். அப்போ C ஒமேகா அப்படின்றது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இது நல்லாவே தெரியும் நமக்கு. என்னது 2πf என்ற ஃபார்முலா நமக்கு தெரியும், நமக்கு காலங்காலமா படிச்சு வந்திருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு கெப்பாசிட்டி என்ன தெரிஞ்சு போச்சா? இப்ப நான் என்னன்னா ஒரு டிசி சர்க்யூட் இருக்கு இல்லையா, டிசி சர்க்யூட்னா டைரக்ட் கரண்ட்ல எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியுமே இருக்காது. ஏன் ஃப்ரீக்வன்சி இருக்காது? ஏன்னா அது ஃபிளிப் ஃப்ளாப் ஆகவே ஆகாது. சார்ஜ் வந்து உங்களுக்கு பொலாரிட்டி வந்து நமக்கு ஃபிளிப் ஃப்ளாப் நமக்கு ஆகவே ஆகாது, யூனி டைரக்ஷன் தான். அப்போ ஒரு டைரக்ட் கரண்ட் பொறுத்தளவுக்கு ஃப்ரீக்வன்சி will be equal to 0. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஆகும் பாருங்க. the capacity reactance will be equal to 1 divided by C
into 2 pi f. அப்ப நமக்கு f ஓட வேல்யூ நமக்கு 0 போச்சுனா anything divided by 0 என்ன இருக்கு infinity. anything divided by 0 நமக்கு infinity. அப்போ for DC circuit capacity reactance will be equal to infinity. அதனால infinity. அப்ப infinity இருந்துச்சுனா எக்கச்சக்கமான opposing nature வந்து அந்த capacity reactance அந்த capacitance நமக்கு அந்த சர்க்யூட்ல நமக்கு கொடுக்கும். அப்போ ஒரு DC சர்க்யூட்டை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு டைரக்ட் கரண்ட் நம்ம கரண்ட் கொடுத்தோம்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து அலோ பண்ணாது, ஒர்க்கே ஆகாது. அது பயங்கரமா அலோ பண்ணாது. which means இந்த லெட்டர்ல பார்த்தோம்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து இல்லாத மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணும். சரிங்களா? அப்போ ஒரு டிசி சர்க்யூட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து அலோ பண்ணுமானா கண்டிப்பா அலோ பண்ணாது. ஏன் அலோ பண்ணாது? ஏன்னா அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சியே கிடையாது. ஃப்ரீக்வன்சி இல்லாத ஒரு கரண்ட் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து அலோவே பண்ணாது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி will be equal to 0, கெப்பாசிட்டன்ஸ் will be equal to maximum infinity. சாரி, கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் will be equal to infinity. அப்போ கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் இன்ஃபினிட்டியா இருந்துச்சு என்ன மீனிங்னா கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் ஒரு ரெசிஸ்டிங் நேச்சர், கரண்ட் வந்து பயங்கரமா அதை ரெசிஸ்ட் பண்ணும். அதனால ஒரு டிசி கரண்ட் வந்து அதை அலோவ் பண்ணாது. டிசி கெப்பாசிட்டன்ஸ் do not allow DC. கெப்பாசிட்டர் do not allow DC. அவ்வளவுதான். சரியா? அப்ப நம்ம கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கரண்ட் நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம் பாருங்க. the I will be equal to V0 divided by XC ன்னு எழுதிக்கலாமா? where XC will be equal to 1 divided by C omega. ரைட்? சோ பேலன்ஸ்க்கு வந்து எழுதிங்க sin omega t plus pi by 2. இவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் நமக்கு 4 பாயிண்ட் முடிஞ்சு கரண்ட் ரேட்டிங் பார்த்தாச்சு. இப்போ மேக்ஸிமம் கரண்ட் என்னன்னு சொல்லுது? மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்றது இதுதான் நமக்கு மேக்ஸிமம் கரண்ட். சோ மேக்ஸிமம் கரண்ட் will be equal to நான் மேக்ஸிமம் கரண்ட் will be equal to V0 divided by XC தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் கரண்ட் இங்க. சரிங்களா? லாஸ்ட் என்னது? ஃபேஸ் டிஃபரன்ஸ். இங்க நீங்க லிட்டரலா பார்த்தாலே தெரியும். ஒரு வோல்டேஜுக்கும் ஒரு கரண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரெண்டு மெஜர்ஸ் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஒரு வோல்டேஜையும் ஒரு கரண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். சேம் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கா? ஆமா, சேம் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு. இங்க ஒமேகா டி இருக்கு, ஆனா இங்க ஒமேகா டி பக்கத்துல ஏதோ பை பை டி இருக்கு. அதனால நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னா the phase difference will be equal to pi by 2. phase difference will be equal to pi by 2. சரி, பை பை 2 சொல்லியாச்சு. எந்த வோல்டேஜ் லீட் ஆகுமா, வோல்டேஜ் கரண்ட் வந்து லீட் ஆகுமான்னு சொல்லணும்னு. இப்போ பை பை 2 வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. கரண்ட்ல இருக்கு. அப்போ கரண்ட்ல நமக்கு பை பை 2 இருக்கு. அப்போ கரண்ட் வந்து நமக்கு வந்து லீட் ஆகும். பிளஸ் பை பை 2ல இருக்கு. மைனஸ் பை பை 2ல லேக் ஆகும். அப்போ கரண்ட் வந்து பிளஸ் பை பை 2ல இருக்கு. அப்போ லிட்டரா என்ன சொல்லிக்கலாம்னா இன் பியூர் கெப்பாசிட்டி சர்க்யூட் கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 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 2 எழுதி முடிச்சுக்கலாம். இவ்வளவுதான். சரிங்களா? ஒரு பியூர் கெப்பாசிட்டி சர்க்யூட்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமா 5 பாயிண்ட் வந்து இது மட்டும் தான். சரிங்களா? ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்படியே எனக்கு இதே கான்செப்ட் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இண்டக்டர்ல வந்துடலாம். சோ இண்டக்டர்ல என்ன செய்யுது? பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். ரைட். இண்டக்டர் என்னது? ஒரு சாலிடர், ஒரு வயர் வந்து என்ன செய்யறோம்? நம்ம சுத்தி ஒரு காயில் மாதிரி மேக் பண்ணிருக்கோம். அதான் வந்து பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். சரிங்களா? இதை வந்து நமக்கு ஒரு ஏசி சோர்ஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அந்த செட். இப்ப பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம கொடுக்க போற வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இன்புட் வோல்டேஜ் சர்க்யூட் டயகிராம் டிராப் பண்ணியாச்சு. செகண்ட் பாயிண்ட் என்னது? நம்ம வோல்டேஜ் நம்ம கொடுக்கணும். எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கணும்? V will be equal to V0 sin omega t அப்படின்ற அளவுக்கு நம்ம வோல்டேஜ் கொடுக்க போறோம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா அந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய கரண்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ நமக்கு தேர்ட் பாயிண்ட் நமக்கு கரண்ட் டிஃபைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் நமக்கு எங்க டிராப் ஆகும்னா இந்த இண்டக்டர்ல நமக்கு டிராப் ஆகும். சரிங்களா? ஆக்சுவலி இண்டக்டருக்குனே ஒரு தனியான ஒரு ஃபார்முலா இருக்கு. EMI நம்ம படிச்சு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் படிச்சிருக்கோம். ஒரு இண்டக்டர் வந்து எவ்வளவு தூரம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணணும்னா EMF கிரியேட் பண்ணணும்னா E will be equal to minus L di divided by dt ன்ற அளவுக்கு அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். சரிங்களா? இங்க நம்ம வெறும் மேக்னிட்யூட் மட்டும் கன்சிடர் பண்ண போறோம். சோ தட் என்ன செஞ்சுக்கலாம்னா can be written as L di divided by dt மட்டும் எழுதினா போதும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் நமக்கு V0 sin omega t will be equal to L di divided by dt. அதாவது நம்ம எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு கொடுக்கறோமோ the same amount of voltage should be dropped in should be the potential difference between the இண்டக்டர். அப்ப நமக்கு இங்க எவ்வளவு வோல்டேஜ் இங்க நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் இருக்க போதோ அதே வோல்டேஜ் இங்க நமக்கு இருக்க போகுது. ஓகே ரைட். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா இங்க நமக்கு இன்புட் வோல்டேஜ் கொடுக்குற எவ்வளவு இன்புட் வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோமோ the same voltage should be dropped in இண்டக்டர். அப்ப நம்ம ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம்? ரெண்டுமே ரிலேட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரிலேட் பண்ணும்போது நமக்கு என்ன தேவைன்னா கரண்ட் தான் நம்ம தேவை. ஏன்னா வோல்டேஜ் வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கரண்ட் தான் தேவை. அப்போ கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு DI can be written as V0 divided by L sin omega t dt. கரெக்டா? இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். ஏன் இன்டகிரேட் பண்றோம்? ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. இது இன்டகிரேட் பண்ணா தான் நமக்கு வந்து I கிடைக்கும். அப்ப ஜஸ்ட் என்ன செஞ்சா இன்டகிரேட் மட்டும் பண்ணா போதும். இப்போ இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு I will be equal to V0 divided by L into sin இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து minus cos omega t வரும். minus cos omega t வரும்.
சின்ஸ் நமக்கு சைன் ஃபங்க்ஷனால இது செயின் ஃபங்க்ஷனால சைனுக்குள்ள நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ அந்த ஒமேகா டி நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது 1/ஒமேகான்னு வரும். அப்போ டிவைட் பை ஒமேகான்னு போட்டுக்கிட்டா போதும். அப்போ லிட்டர் இதை பார்த்தோம்னா -V0 டிவைட் பை ஒமேகா எல் இன்டூ காஸ் ஒமேகா டின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலா நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லி தரேன். இப்ப கரண்ட் தெரிஞ்சா கரண்ட் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த கரண்ட் நம்ம இன்னொரு விதமா கூட நம்ம எழுதலாம். ஓகே, எப்படி நம்ம ரீஃபைன் பண்ணி எழுதலாம் பாத்தீங்கன்னா, மைனஸ் காஸ் ஒமேகா டி கேன் பி ரிட்டன் அஸ் சைன் ஒமேகா டி பிளஸ் 3π/2 270 டிகிரி. ஓகே, அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா 3π/2 ரைட். அப்போ இத ஜஸ்ட் இத பிளஸ் 3π/2 கூட எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டினா -1/2 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, so this is something நமக்கு trigonometric identity நம்ம டேட்டா தெரிஞ்சுக்கொண்டது. so minus cos omega t can be written as sin of omega t minus π/2 கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரண்ட் டிஃபைன் I will be equal to V0 divided by omega L into sin of omega t minus π/2 இவ்வளவுதாங்க. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? சர்க்யூட் டயகிராம் போட்டாச்சு. அடுத்தது வோல்டேஜ் கொடுத்தாச்சு, கரண்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது மேக்ஸிமம் கரண்ட் சொல்லணும். மேக்ஸிமம் கரண்ட் நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் இது வந்து ஒரு வேவ் ஈக்குவேஷன். இந்த சைன் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? அதோட மேக்ஸிமம் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப சைன் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்து இந்த V0 divided by omega t V0 divided by omega L அப்படிங்கறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுமா? மேக்ஸிமம் கரண்ட் அதை ரெப்ரசென்ட் பண்ணும். சோ I maximum will be equal to V0 divided by omega L. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு டேர்ம் டிஃபைன் பண்ண போறேன். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதனால இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதே கான்செப்ட் தாங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல ரெசிஸ்டிங் நேச்சர் என்ன செய்ய போறோம்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்ல போறோம். அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டர்ல ரெசிஸ்டிங் நேச்சர் என்ன சொல்ல போறோம்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்ல போறோம். ஒரு இண்டக்டர்ல ரெசிஸ்டிங் நேச்சர் என்ன சொல்ல போறோம்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்ல போறோம். as that of resistance, as similar to resistance in resistor. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பாருங்க, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்றது வந்து ஜெனரலா என்ன செஞ்சிருக்கேன்? I will be equal to V divided by R. அப்போ இங்க பாருங்க, நான் மேக்ஸிமம் கரண்ட் இங்க என்னன்னு எழுதிடலாம். மேக்ஸிமம் கரண்ட் can be written as I maximum will be equal to V0 divided by L omega. கரெக்டா? அப்போ இந்த R இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த வோல்டேஜுக்கு டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும்னா ஒரு ரெசிஸ்டிங் நேச்சர். அப்போ ரெசிஸ்டிங் நேச்சர் அதை எக்ஸிபிட் பண்ணும். இது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை நான் என்னன்னு சொல்ல போறோம்னா XL ன்னு சொல்ல போறேன். இந்த XL அப்படின்றத இருக்க வேண்டிய இடத்துல வந்து L ஒமேகா இருக்கு. so that we can say XL will be equal to L omega. அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் will be equal to L omega. இந்த L அப்படின்றது என்னது? இண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க, பயப்படாதீங்க. ஒமேகா அப்படின்றது வந்து என்னது? ஒமேகா will be equal to 2πf. இது நமக்கு தெரியும், கரெக்ட்டுங்களா? இப்போ நமக்கு ஒரு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நமக்கு இதை தாண்டி நமக்கு வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது? ஓரளவு தெரிஞ்சிருச்சு. இப்போ பீக் கரண்ட் தெரிஞ்சு போச்சு, மேக்ஸிமம் கரண்ட் இல்லை பீக் கரண்ட் சொல்லலாம். சரி, மேக்ஸிமம் கரண்ட் நம்ம தெரிஞ்சு போச்சு. இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ். முக்கியமான மேட்டரே அதுதான், ஃபேஸ் டிஃபரன்ஸ். இப்போ பாருங்க, வோல்டேஜோட வேல்யூ பாருங்க, கரண்டோட வேல்யூ பாருங்க. ஓகே, அப்போ வோல்டேஜ் நமக்கு சேம் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கா? ஆமா, சேம் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ கரண்ட்க்கு வந்து -π/2 இருக்கு. அப்ப என்ன மீனிங்? கரண்ட் வந்து நமக்கு வந்து லாக் ஆகுது. எவ்வளவு லாக் ஆகுது? π/2 அப்படின்ற அளவுக்கு நமக்கு லாக் ஆகுது. அப்போ இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா, the current is lagging current lags voltage by π/2 எழுதிக்கணும். சரிங்களா? இவ்வளவுதான், ஜஸ்ட் இவ்வளவுதான் நமக்கு இந்த பியூர் சர்க்யூட், இண்டக்டிவ் சர்க்யூட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். ஓகே, சோ ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. இதை தாண்டி நம்ம ஒரு இதே வந்து மூணுமே ஒரே சர்க்யூட் நம்ம போட்டலாம். LCR மூணுமே நம்ம ஒரு மூணுமே நம்ம சேர்ந்து ஒரே சர்க்யூட் நம்ம சீரிஸ் கனெக்ஷன் நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சின்ன சின்ன டேர்ம்ஸ் மட்டும் இருக்கு. என்னன்னா the net voltage will be equal to I0 square root of, which means இங்க பாருங்க, நம்ம கொடுக்க போற வோல்டேஜ் எங்கெல்லாம் டிராப் ஆகும் பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு டிராப் ஆகும். VL அப்படின்ற அளவுக்கு நமக்கு டிராப் ஆகும், VC அப்படின்ற அளவுக்கு நமக்கு டிராப் ஆகும், அண்ட் LC அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து டிராப் ஆகும். சரிங்களா? அப்போ லிட்டரலா எப்படி எழுதலாம்னு பாருங்க. the given voltage is can be written as the given voltage V will be equal to VR plus VL plus VC. சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கன்ஃபைன் பண்ணி எழுதிட்டோம்னா V will be equal to I0
ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அண்ட் சைன் ஃபங்க்ஷனோட எழுதணும் ஒமேகா டி பிளஸ் பை. ரைட். ஸோ திஸ் இஸ் சம்திங் வி ஹேவ் டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் அப்சர்வ் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா எதாவது ரிசம்பிள் பண்ணுதுன்னா ஓம்ஸ் ரிசம்பிள் இருந்துச்சு. வி இஸ் ஈக்குவல் டு ஐஆருங்க. வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். இந்த ஆர் இந்த பியூர் சீரிஸ் கனெக்ஷன் நான் இன்னொரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இம்பிடன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இம்பிடன்ஸ் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் சொல்றேன், ஒரு கெப்பாசிட்டர்ல நம்ம இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்றேன், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்றேன், ஒரு இண்டக்டர்ல இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்றேன். இப்போ இந்த மூணு சர்க்யூட்லயுமே ஒரு கரண்ட் அப்போஸ் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கும். அதை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னா இதை மூணுமே நம்ம சேர்ந்து தனித்தனியா சொல்ல வேண்டாம். நீங்க தனித்தனியா சொல்ல வேண்டாம், மொத்தமா என்ன சொல்லுங்க, இம்பிடன்ஸ் சொல்லிருங்க, நான் சொல்றேன். ஓகே, அப்ப இஸ் லைக் சேம் as that of ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சுங்களா? இவ்வளவுதான். ஏன்னா நம்ம தனித்தனியா நம்ம சொல்றதுக்கு பதிலா நம்ம ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம மூணையும் ஒன்னு சேர்த்து இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட போறோம். இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். இஸ் சேம் மீனிங் தான். நம்ம ரெசிஸ்டர்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோமோ அதே தான் ஒரு சீரிஸான கனெக்ஷன் எல்சிஎஸ் கனெக்ஷன்ல வந்து அதே நேச்சரை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி தான் என்னது இம்பிடன்ஸ். இந்த இம்பிடன்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அது என்னன்னா ஒரு ரெசிஸ்டிங் நேச்சர். இங்க பாருங்க, V is equal to IR. IR அப்படின்றது என்னது? ஒரு ரெசிஸ்டிங் நேச்சரை இம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிஸ்டிங் நேச்சர், கரண்ட் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. அப்ப அந்த R இருக்க நேரத்தில் என்ன இருக்குன்னு பாத்துங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் எக்ஸ் மைனஸ் எல் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ்எல் டு த பவர் ஆஃப் ஸ்கொயர் இருக்கு. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர்ல இருக்குங்களா? அப்ப என்ன செஞ்சுக்கலாம்னா இதுல இருந்து ஆக்சுவலா நமக்கு இதோட வேல்யூ என்ன சொல்ல போறேன்னா இசட்னு சொல்ல போறேன். இம்பிடன்ஸ் கேன் பி ரிட்டன் as இசட். அப்போ இசட் கேன் பி ரிட்டன் as ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி போடுவோம்னா ஒரு ரெசிஸ்டருக்கும் ஒரு இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபேஸர் டயக்ராம் போட போறோம். இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம இம்போஸ் பண்ண போறோம். எப்படின்னா இண்டக்டன்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர்ல இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணு சர்க்யூட்ல இருக்கு. மூணு சர்க்யூட்லயுமே இண்டக்டன்ஸ் நமக்கு கொஞ்சம் டாமினேட் பண்ற குவான்டிட்டியில டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கேஸ் ஒரு சினாரியோ நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? அப்போ இண்டக்டன்ஸ் டாமினேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். அப்ப இண்டக்டன்ஸ் நம்ம டாமினேட்ஸ் கொடுத்துட்டோம்னா ரியாக்டிவ் இண்டக்டன்ஸ் நமக்கு என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும் கம்பேர் டு ரியாக்டிவ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அப்போ என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஃபார்முலா Z will be equal to square root of r square plus இந்த XL minus XC அப்படின்றதுக்கு பதிலா இன் கேஸ் உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட்டா இருந்துச்சு அப்படின்ற क्वेश्चन கொடுத்தாங்க. நம்மளோட क्वेश्चन வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து இதுல டாமினேட்டா இருக்கு. ஒரு சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட்ல கெப்பாசிட்டர் நமக்கு டாமினேட்டா இருந்துச்சு அப்படின்னா இதே ஃபார்முலாவை எப்படி எழுதலாம் பாருங்க. For capacitor dominance Z will be equal to square root of R square plus XC minus XL the whole square. XC minus XL the whole square. இவ்வளவுதான் நமக்கு வித்தியாசம். அப்போ இது வந்து இம்பிடன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இம்பிடன்ஸ் பத்தி நம்ம பேசியாச்சு. ஓகே, இந்த R இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் பாத்துங்க, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் நேச்சர் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு R அப்படின்ற வேர்டுக்கு பதிலா நமக்கு Z அப்படின்னு சொல்ல போறோம். இந்த Z அப்படின்றது என்னது? இம்பிடன்ஸ் சொல்ல போறோம். இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். தட்ஸ் இட். சரிங்களா? சோ மோர் ஓவர் ஒரு எல்சிஆர் சர்க்யூட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இம்பிடன்ஸ். ரைட்டா? சோ இதை தாண்டி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு. ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்ப நமக்கு வந்து மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும் அந்த சர்க்யூட்ல நமக்கு வந்து எப்ப நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு கண்டிஷனை நம்ம ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்ல போறோம். அந்த ரெசனன்ஸ் கண்டிஷன் நமக்கு எப்ப கிடைக்கும்னா எப்போ நமக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸும் ஒரு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் சேமா இருக்கும். அப்போ நமக்கு ஒரு மேக்ஸிமம் ரியாக்டன்ஸ் வேல்யூ மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும். சரியா? ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்றது என்னது? இந்த சர்க்யூட்ல மேக்ஸிமம் கரண்ட் இந்த எல்சிஆர் சர்க்யூட். மோஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் क्वेश्चन வந்து நம்ம இந்த டாபிக்ல வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ என்னன்னா மேக்ஸிமம் கரண்ட் இந்த சர்க்யூட்.
சரியா? சர்க்யூட்ல வந்து மேக்ஸிமம் கரண்ட் இப்போ எல்சிஆர் சர்க்யூட்ல நமக்கு வந்து இண்டக்டர் இருக்கு, கெபாசிட்டர் இருக்கு, ரெசிஸ்டர் இருக்கு. இந்த 3 காம்பனன்ட்லயுமே மேக்ஸிமம் கரண்ட் வந்து எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நமக்கு வருதோ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்ல போறோம்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்ல போறோம். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்ல போறோம். சரிங்களா? அப்ப XC will be equal to XL. அப்ப XC ஓட வேல்யூ என்னது? கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஓட வேல்யூ நமக்கு 1/C omega. Okay, and that will be equal to inductive reactance. Inductive reactance ஓட வேல்யூ L omega. அப்ப எனக்கு என்ன தேவைன்னா அந்த ஃப்ரீக்வன்சி தான் தேவை, அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 1 will be equal to L omega C omega. அப்போ LC omega square எழுதிக்கலாம், LC into omega square எழுதிக்கலாம். omega square will be equal to omega square will be equal to 1 divided by LC. அப்போ omega will be equal to 1 divided by square root of LC ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ஒமேகா சி ஆக்சுவலா இந்த ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா 2 pi f ன்னு எழுதிக்கலாம். சோ தட் என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா f will be equal to 1 divided by 2 pi square root of LC ன்னு எழுதிக்கலாம். இந்த f அப்படின்றது என்னன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன். டாக்டர் மாதிரி எழுதுறேனா? ஓகே, நீங்களும் ஒரு நாள் டாக்டர் ஆவீங்க. நான் இப்பயே டாக்டர் ஆயிட்டேன். ஓகே, இங்க பாருங்க, ஒரு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் என்னது? அந்த சர்க்யூட்ல எப்ப மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்குமோ அந்த கண்டிஷன் நம்ம ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படி சொல்ல போறோம். அந்த கண்டிஷன் என்னன்னா நமக்கு கெபாசிட்டி ரியாக்டன்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் நமக்கு சேமா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த சேமா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா கொஞ்சம் பாருங்களேன். அந்த சர்க்யூட் இம்பிடன்ஸ் என்னவா இருக்குன்னு பாருங்க. when at ரெசனன்ஸ் கண்டிஷன் எழுதிடலாம். at ரெசனன்ஸ் கண்டிஷன் என்னது? Z will be equal to square root of R square plus XL minus XC the whole square. கரெக்டா? இப்போ ரெசனன்ஸ் கண்டிஷன்ல XL will be equal to XC. அப்போ இதை நம்ம உள்ளக்க கொடுத்து பார்த்தோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க. Z will be equal to square root of R square plus XL minus XL the whole square எழுதலாமா? அப்ப அந்த ஹோல் டேர்மே நமக்கு 0 கிடைச்சிடும். அப்போ square root of R square எழுதலாம். அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா impedance will be straightly equal to resistance. அப்போ ரெசனன்ஸ் கண்டிஷன்ல என்னன்னு சொல்லலாம்னா இந்த ஹோல் சர்க்யூட்டுமே ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு ரெசனன்ஸ் கண்டிஷன்ல கெபாசிட்டி ரியாக்டன்ஸ் will be equal to inductive reactance. அப்போ சின்ஸ் நமக்கு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கறனால கேன்சல் ஆகி நமக்கு அதோட ஓவரால் இம்பிடன்ஸ் என்னவா தான் இருக்க போகுது? ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அப்போசிங் நேச்சர் கிரியேட் பண்ற அளவுக்கு இருக்க போகுது. சரிங்களா? அப்போ இந்த பர்டிகுலர் ரெசனன்ஸ் கண்டிஷன்ல நமக்கு லிட்டரா என்ன சொல்லிக்கலாம்னா the only opposing nature created in the circuit will be is due to resistance. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த பர்டிகுலர் டைம்ல we can treat the whole LCR circuit as a pure resistive circuit. இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ஓகே, treat as pure resistive circuit. சரிங்களா? இது முக்கியமான ரெசனன்ஸ் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு. அண்ட் தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா என்னது? டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா? ரைட், அதுக்கு நம்ம ஸ்லைட்ஸ் லைட்டா கோ த்ரூ பண்ணி பார்த்தலாம். ஓகே, நான் ஜஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ணிருங்க. இது கேஸ் உங்களுக்கு வரலாட்டு ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் இருக்கு. I will be equal to I maximum sin omega t. அண்ட் நம்ம ஃபேஸர் டயகிராம்ல இத ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஒரு வேவ் இன்னொரு வேவ்க்கு நமக்கு எந்த ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸுமே நமக்கு இல்லவே இல்ல. அதனால we will be having net phase difference will be equal to 0 எங்க நமக்கு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல. இதே நமக்கு ஃபேஸர் டயகிராம்ல ரெப்ரசன்ட் பண்ணோம்னா நம்ம ஒரு வேவ் மேல நம்ம இன்னொரு வேவ் நம்ம உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணா போதும். இது வந்து சைன் வேவ், இது வந்து கரண்ட் வேவ். அண்ட் இதுக்கு மேல நம்ம இன்னொரு வேவ் நம்ம கொடுத்தோம்னா இது நமக்கு என்னது? வோல்டேஜ் வேவ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம கரண்ட், இது நமக்கு வோல்டேஜ்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அண்ட் கமிங் பேக் டு கெபாசிட்டி ரியாக்டன்ஸ். இப்போ இண்டக்டர் ரியாக்டன்ஸ் நமக்கு வெறும் இண்டக்டர் மட்டும் தான் இருக்கும். அண்ட் அந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து மேக்ஸிமம் கரண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறோம்னா V maximum divided by L omega. இந்த L omega அப்படின்றது என்னது? கெபாசிட்டி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். L omega அப்படின்றது நமக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அண்ட் மோர் ஓவர் என்ன சொல்ல போறோம்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குமா? கண்டிப்பா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். கரண்ட்டுக்கும் வோல்டேஜ் நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். எவ்வளவு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும்? π/2 அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இண்டக்டர்ல எது லீட் ஆகும்னா வோல்டேஜ் நமக்கு லீட் ஆகும், கரண்ட் லேக் ஆகும். இண்டக்டர்ல கரண்ட் வந்து லேக் ஆகும், வோல்டேஜ் நமக்கு லீட் ஆகும், கரண்ட் வந்து லேக் ஆகும். இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கீங்க பாத்தீங்கன்னா ஒரு இண்டக்டர் சர்க்யூட்ல வந்து நமக்கு see listen, inductor always oppose the current. சரிங்களா? இண்டக்டர் எல்லாமே நம்ம அப்போஸ் பண்ணும். பட் இண்டக்டர் பொறுத்தளவுக்கு பியூர்லி அதோட ஒரு டைரக்டா
ஒரு சடன் சேர்த்து அதை அப்போஸ் பண்ணும். அப்போ ஒரு இண்டக்டர் ஒரு பல்பை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பல்ப் வந்து க்ளோ ஆகாது. ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது க்ளோ ஆகும். ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் அந்த இண்டக்டர் வந்து என்ன செய்யும்னா அந்த சாலினாய்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் அப்சர்வ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை அலோவ் பண்ணிட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். அண்ட் தென் நமக்கு தான் அந்த பவர் சப்ளை கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அது கரண்ட் வந்து ஃப்ளோ கொடுக்கும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு இண்டக்டர் பல்ப் கனெக்ட் பண்ணிட்டோம்னா சுவிட்ச் போட்டோன்னே நமக்கு பல்ப் ஆன் ஆகாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு ஆன் ஆகும். கொஞ்சமா க்ரோ ஆகும். அந்த கரண்ட் வந்து என்ன செய்யும், கொஞ்சமா அதிகமாக நமக்கு க்ரோ ஆகும். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன தெரியுதுன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அந்த இண்டக்டர் நம்ம ஆன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு கரண்ட் வந்து ஆன் ஆகுதுனால கரண்ட் வந்து நமக்கு ஒரு இண்டக்டிவ் சர்க்யூட் வந்து லேக் ஆகுதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் இண்டக்டிவ் சர்க்யூட்ல பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்ல நமக்கு வந்து the current will be lagging by pi/2. அது மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் கமிங் பேக் டு பியூர் கெப்பாசிட்டி சர்க்யூட்ல நம்ம கெப்பாசிட்டி மட்டும் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கரண்ட் நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் டிஃபைன் பண்ணியாச்சு. அண்ட் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. அந்த will be equal to 1/c omega, ரைட். அண்ட் அது ஃபேஸ் டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்ம ரெண்டு வேவ் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு வேவ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் கிளம்பினதுக்கு அப்புறம் செகண்ட் வேவ் கிளம்புறதுக்கு. அப்போ இங்க பாருங்க, இது வோல்டேஜுக்கு கிளம்பினதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கரண்ட் வந்து காமிக்கும். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு கரண்ட் வந்து லேக் ஆகும். கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் வந்து கரண்ட் வந்து நமக்கு லீட் ஆகும். அதுக்கு ஆப்போசிட்டா. அப்போ இன்கேஸ் இது என்ன மீனிங்னா இங்க பாருங்க, இது இந்த இடத்துல இப்படி இருக்கிற மாதிரி மீனிங் கரண்ட். ஓகே, அப்போ வோல்டேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடியேவும் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கரண்டோட வேவ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ கரண்ட் இஸ் லீடிங் வோல்டேஜ் பை pi/2. வோல்டேஜ் லீடிங் பை pi/2 எழுதிக்கலாம். சரிங்களா, ரைட். அதே மாதிரி விஷயம் தான் அது. அந்த நமக்கு வந்து எல்சிஆர் சர்க்யூட் நம்ம பார்க்கும் போது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா பார்க்கும்போது just we can say that Z impedance will be equal to square root of R square plus LC. இந்த இடத்துல நமக்கு என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, சின்ஸ் நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட்டா இருக்குன்னு அர்த்தம். கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு டாமினேட்டா இருந்துச்சுன்னா XC minus XL the whole square எழுதிக்கலாம். இன்கேஸ் நம்ம வந்து இண்டக்டிவ் டாமினேட்டா இருந்துச்சுன்னா அப்படின்னா XL minus XC the whole square எழுதிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம என்ன பார்ப்போம்னா XZ will be equal to square root of R square plus XL the whole XL minus XC the whole squareன்றத நம்ம பார்த்திருப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது. சரிங்களா, கொஞ்சம் முக்கியமானது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பேசி இந்த செஷன் நம்ம வைண்ட் அப் பண்ண போறோம். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப 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 அதிகமான யூசேஜ் இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் என்னன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல, நம்ம தெரு பக்கத்துல, நம்ம ஸ்கூலுக்கு போற வழியில, நம்ம டியூஷன் போற வழியில நம்ம பார்த்து கடந்து வர ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து என்னது, டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்சுவலா என்ன செய்யும்னா ஒரு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஒரு வோல்டேஜ் டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதான் இன்க்ரீஸ் பண்ணி இப்ப நமக்கு வர வோல்டேஜ் நமக்கு ஆவரேஜ் நமக்கு 220 வோல்டேஜ்ல இருக்கு. இதே 220 வோல்டேஜ்ல இருந்து நமக்கு பவர் ஸ்டேஷன்ல இருந்து இதே 220 வோல்டேஜ் கிடைக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பவர் ஜெனரேட் பண்ற இடத்துல வந்து நமக்கு இதோட மல்டிபிள் டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்ப அதிகமா அவங்க அங்கிருந்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது அதிகமான ஒரு வோல்டேஜ்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது அதுல நமக்கு கொஞ்சம் டவுன் பண்ணி கொடுப்பாங்க. ஜென்ரல் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு நமக்கு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன். இந்த ஸ்டெப் அப் அப்படின்றது என்னன்னா வோல்டேஜ் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, வோல்டேஜ் அதை என்ன செய்யும், இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு 2 வோல்டேஜ் இருக்கு. ஓகே, இந்த 2 வோல்டேஜ் எனக்கு 200 வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி நமக்கு வோல்டேஜ் ஸ்டெப் அப் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டைப்ஸ் என்னது, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இதே நமக்கு இன்னொரு டைப் இருக்கு, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன செய்யும்னா நமக்கு அதிகமான இருக்கக்கூடிய ஒரு வோல்டேஜ் நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 220 வோல்டேஜ் நமக்கு நம்மளோட பவர் சப்ளை வருது. நம்மளோட போன்ஸுக்கோ நம்ம யூஸ் பண்ற லேப்டாப்ஸ்க்கோ அவ்வளவு வோல்டேஜ் நமக்கு தேவையில்லை. சரிங்களா, அப்போ அது வந்து நமக்கு கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும். ஒரு 18 வோல்டேஜ் ஒரு 20 வோல்டேஜ் அது குறைச்சு கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல நமக்கு நம்ம என்ன காம்பனன்ட் நம்ம யூஸ் ஆக போகுதுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு சின்ன காம்பனன்ட் நம்ம யூஸ் ஆக போகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்க இருக்கும்னா நம்மளோட சார்ஜர்ல இருக்கும். சரிங்களா, ஸோ சார்ஜர் மேக்ஸிமம் எல்லா சார்ஜர்ஸ்ல இருக்கும். டிவிஸ்ல, நம்மளோட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல நிறைய இதுல இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த வோல்டேஜ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கும் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கும் நமக்கு இந்த காம்பனன்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை எந்த பேஸ்ல ஒர்க் ஆக போகுதுன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்ற ஒரு பிரின்சிபல நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நமக்கு லாஸ்ட் சாப்டர்ல படிச்சிருப்போம், எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன்ல படிச்சிருப்போம். ஒரு காயில கிரியேட் ஆகக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்னொரு காயில அஃபெக்ட் பண்ணும்போது செகண்ட் காயில நமக்கு வந்து ஒரு இன்டியூஸ் EMF கிரியேட் ஆகும். அதனால நமக்கு வந்து அதை வச்சு நமக்கு இன்னைக்கு நம்ம பவர் சப்ளை எடுக்கிறோம். ரைட்டா, ஸோ அண்ட் தென் இதுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 2 காயில்ஸ் இருக்கும், ஒரு பிரைமரி காயில்ஸ் இருக்கும், ஒரு செகண்டரி காயில்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு 2 காயில்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ல இது நமக்கு பிரைமரி காயில், இது செகண்டரி காயில். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ல பாருங்க, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ல நமக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்டரி காயில் வில் பி ஹையர். Okay, number of turns in secondary coil will be higher. Secondary coil நமக்கு அதிகமான number of turns இருக்கும். இதே நமக்கு step down transformerல number of turns in primary coil will be அதிகமா இருக்கும், will be higher.
சரிங்களா. ஸோ பிரைமரி யூஸ்வல் நமக்கு வந்து இன்புட் எதில் கொடுக்கும்னா பிரைமரி காயில் நம்ம இன்புட் கொடுப்போம், செகண்டரி காயில் நமக்கு அவுட்புட் கொடுப்போம். சரிங்களா. அப்போ இன்கேஸ் நமக்கு வந்து அதிகமான வோல்டேஜ் நமக்கு தேவை, என்கிட்ட கம்மியான வோல்டேஜ் தான் இருக்கு, எனக்கு அதிகமான வோல்டேஜ் தேவைன்னா நம்ம வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ல கம்மியான காயில்ஸ் இருக்கக்கூடிய சைட்ல இருந்து அதிகமான காயில்ஸ் இருக்கக்கூடிய சைட்ல நம்ம அவுட்புட் எடுக்க போறோம். ஸோ அதிகமான இருக்கக்கூடிய காயில்ஸோட சைட்ஸ், அதிகமான காயில்ஸ் இருக்கு, அதிகமான டர்ன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சைட்ல இருந்து நமக்கு அதிகமான வோல்டேஜ் நமக்கு கிரியேட் ஆகும், இஎம்எஃப் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகும். சரிங்களா. அதே நம்ம உல்டாவை பண்ணி பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எப்படி ஆப்போசிட் பாருங்க. இப்போ இன்கேஸ் நமக்கு பிரைமரி கால் நமக்கு அதிகமான நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு, செகண்டரி கால் நமக்கு கம்மியான நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. எப்போ ஃபார் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இந்த கேஸ்ல நமக்கு என்ன செய்ய போறோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம எந்த சைட்ல இருந்து வெளியில அவுட்புட் எடுக்கிறோம், கம்மியான டர்ன்ஸ் இருக்கக்கூடிய சைட்ல இருந்து அவுட்புட் எடுக்கிறோம். அப்போ நம்மளோட வோல்டேஜ் நமக்கு டிகிரீஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். இது ஜஸ்ட் நம்ம ஒரு லாஜிக், இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு ப்ரொபோஷனலா நமக்கு இஎம்எஃப் கிரியேட் ஆகும். சரி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு நமக்கு ப்ரொபோஷனலா இஎம்எஃப் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம்னா என்பி டிவைடட் பை NS can be written as NP divided by NS will be equal to EP divided by ES. சரிங்களா. அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பொறுத்து அந்த பர்டிகுலர் சைட்ல இருக்கக்கூடிய இஎம்எஃப் கிரியேஷன் நமக்கு இருக்கும். சரிங்களா. தட்ஸ் இட். ஸோ ஓவராலா நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது மட்டும்தான். அண்ட் கமிங் பேக் டு இந்த ரெண்டு ரேஷியோ நம்ம பார்த்தாச்சு. இந்த P அப்படின்ற IP அப்படின்றது ரேஷியோ பார்த்தோம்னா பவர் வில் பி ஈக்குவல் டு VI. ஓகே. அப்போ இன்புட் பவர் அவுட்புட் பவர் ஃபார் ஐடியல் கேஸ்க்கு வந்து என்ன செய்ய போறோம்னா இன்புட் பவர் அவுட்புட் பவர் நமக்கு சேம் சொல்ல போறோம். ஃபார் ஐடியல் கேஸ், ஃபார் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் இன் வில் பி ஈக்குவல் டு பவர் அவுட். நான் சொல்லும் போது எழுதுறது மாத்தி இருக்குல்ல, பவர் அவுட் வில் பி ஈக்குவல் டு பவர் இன். ஓகே. இந்த பவர் அவுட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செகண்டரி, இன்கேஸ் நம்ம செகண்டரிக்கெல்லாம் அவுட்புட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ VS வில் பி ஈக்குவல் டு IP VP. இப்போ நம்ம ரேஷியோ எடுத்து பார்க்கலாம். IS டிவைட் பை IP வில் பி ஈக்குவல் டு VP டிவைட் பை VS. லிசன். ஓகே. அப்போ ஒரு கரண்ட்டுக்கு வோல்டேஜ் நம்ம ரேஷியோ பார்த்தோம்னா அதுக்கு அப்படியே ப்ரொபோஷனலா ஆப்போசிட்லி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். ஓகே. IS வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு VS. சரிங்களா. அப்போ இதே நமக்கு வந்து இதுவே நமக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு நம்ம ரிலேட் பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் சைஸ் இஎம்எஃப்க்கு ப்ரொபோஷனலான நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. இன்கேஸ் நமக்கு அதிகமான நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அதிகமான வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ VP வில் பி ஈக்குவல் டு NP டிவைட் பை NS. ஓகே. அப்போ NS அதிகமா இருந்துச்சுன்னா VP அதிகமா இருக்கும், சாரி NP அதிகமா இருந்துச்சுன்னா VP அதிகமா இருக்கும், NS அதிகமா இருந்துச்சுன்னா VS அதிகமா இருக்கும். ஓகே. திஸ் இஸ் த ரேஷியோ. ஸோ தட்ஸ் இட். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நமக்கு இது மட்டும் தான். ஸோ இந்த சாப்டர் என்னென்ன பார்த்திருந்தோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட், கெப்பாசிட்டி சர்க்யூட், இண்டக்டிவ் சர்க்யூட் பார்த்திருந்தோம். அண்ட் தென் நமக்கு ஒரு சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட் பார்த்திருந்தோம். லாஸ்ட் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துட்டு என்ன பண்ண போறோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். நீங்களோ இல்ல உங்களோட சிப்ளிங்ஸோ அண்ட் உங்களோட தெரிஞ்சவங்களோ நீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரியான ஒரு ஐடியால இருந்தாங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச், தளபதி பேட்ச் அண்ட் வெற்றி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஒரு 3 பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 3 பேட்ச் வந்து என்ன செய்யணும்னா நீங்க உங்களுக்கு உங்க தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மோரோவர் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து அவங்க அப்பியர் ஆக போறாங்க அப்படின்னா இந்த பேட்ச் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். நான் எதுக்கு இந்த இடத்துல இந்த பதிவு பண்றேன் அப்படின்னா ரைட் நவ் அது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ் நமக்கு போய்கிட்டு இருக்கு, ஒரு 50% ஆஃபர் பிரைஸ்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ தட் நீங்க 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இதை பத்தின உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நாட் தட் நீங்க உங்களுக்கு இந்த கோர்ஸை பத்தின அடிஷனல் ஏதாச்சும் தேவைப்படுச்சு, எனக்கு நீட் எக்ஸாம் பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்ஸ்டியூஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஜென்ரலா எந்த டவுட் இருந்தாலுமே இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் அகைன் வெற்றி பேட்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிப்பீட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேட்ச் வெற்றி பேட்ச். அண்ட் தட்ஸ் இட். ஓகே. ஸோ இந்த 3 விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அண்ட் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பத்தி ஓவரால் உங்களுக்கு அந்த 5 டாபிக் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். அண்ட் தென் இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அங்கேயுமே நீங்க உங்களோட பிராக்டிஸ் செஷனை வந்து எடுத்துட்டு போங்க. ஆர்எல்ஸ் நீங்க இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கும். நம்ம பார்த்த நோட்ஸ் எல்லாமே அங்க அவைலபிளா இருக்கும். இந்த நோட்ஸ் கூட சேர்ந்து சில கொஸ்டின்ஸ் நான் பிளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட பிராக்டிஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்படி இல்லாட்டி நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க கீழே வந்து கூகுள் ஃபார்ம் இருக்கும். சரி, அந்த கூகுள் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னாலுமே அங்க வந்து உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் செஷனுக்காகவே நாங்க பிளேஸ் பண்ணிருக்கோம். நீங்க அங்கேயுமே நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம எவ்வளவு தூரம் படிச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க அங்கேயுமே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ மோரோவர் இன்னைக்கு நம்ம எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்துட்டோம். ஸோ விஷ் யூ ஆல் தி சக்சஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். பை.